ஸோ இப்போ வந்து நீங்க வந்து 8 years to 18 years வரைக்கும் டீச் பண்றதா சொன்னீங்க. ஸோ 18 yearsக்கு பிறகு அந்த குழந்தைங்க எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம் சார் இன்வெஸ்ட் பண்றதுக்கு? இப்போ வந்து ஃபண்டமெண்டலா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈவன் 15 yearsலேயே கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அல்ல 18 yearsல கொடுத்து நீங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா மெடிக்ளைமோ அல்லது இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை போய் பண்ண அவசியம் இல்லை. பணத்தை வந்து வயசா எப்படி கையாளுறது, அதை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்றது எப்படி, அதை ஒன்றும் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுவாங்க, சின்ன சின்ன தப்பெல்லாம் வரும். பட் அதை சின்ன வயசுல பண்ற தப்பு வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் விட்டுறாங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனா நாளைக்கு வந்து 35 வயசு 40 வயசுல வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் விடுறாங்கன்னா இட் இஸ் எ பிக் டீல். அப்போ வந்து என்னன்னா இந்த 10,000 லூஸ் பண்றதும் அந்த 10 லட்ச ரூபா லூஸ் பண்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்போ வந்து நம்ம லூஸ் பண்றதை வந்து எங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத ரொம்ப சின்ன வயசுலயே நம்மளோட அளவு சின்னதா இருக்கும்போது கத்துக்கணும். அனுபவம் வந்து ஒண்ணுதான், அளவு தான் வந்து டிஃபர் ஆகும் அப்பவும் இப்பவும். இப்போ வந்து நாளைக்கு 10 கோடி சேர்த்துருக்கும் போது நம்ம அலட்சியமா நடந்துக்கூடாது. வி ஷுட் ரெஸ்பான்சிபிள். நம்ம ரெஸ்பான்சிபிளாக அந்த செலவு பண்ணணும், பணத்தை அப்ரோச் பண்ணணும். பட் சின்ன வயசுல வந்து அது வந்து லூஸ் பண்ணா கூட அந்த சுடும். தப்பு பண்ணிட்டோம்னா பணம் வந்து கையை சுட்டுக்கிறோம். அப்போ வந்து அடுத்த தடவை அவங்களுக்கு வந்து அதில் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற உணர்ச்சி சின்ன வயசுல வர ஆரம்பிச்சிடும். இதை பழகி அதனால தைரியமா அவங்களுக்கு பணம் தரலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்க ஒரு ஆர்டி போடலாம், ஆர்டி போட்டு பாஸ்புக்கை கையில் கொடுத்துடலாம். நான் சில சமயம் என்னோட வாடிக்கையாளர் பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 12 வயசுலேயே அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க அப்படி உட்காந்துருக்கும் போது பையன் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, உனக்காக நான் இதை பண்ணியிருக்கேன், இன்னும் 15 வருஷம் கழிச்சு இந்த பணம் கிடைக்கும், இதுதான் ஸ்கீமு அப்படின்னு ஒரு அப்பா பையனுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அங்கிள் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லி 12th பையனுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பையன் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கும். 40வது வயசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மெச்சூரிட்டியாக வாங்குறாங்க. அதுக்கு நடுவில் இந்த மெச்சூரிட்டி வாங்குற பணத்தை முன்னாடியே கண்ணுக்கு தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கூட ஆட் ஆன் பண்ணுறதுக்கு இவங்களும் பணம் சேர்க்க ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட்டையும் அவேர்னஸையும் அப்பா அம்மா சொல்லித்தரணும் பை ப்ராக்டிக்கலி.